உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். இங்கு எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். சாய்பாபா நடத்திய லீலைகள், ஒரு அருமையான லீலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். அன்றும் இன்றும் என்றும் சாய்பாபாவின் லீலைகள் நடந்து கொண்டே இருக்கும். இந்த கலியுகம் முடியும் வரை, சாய் பக்தர்கள் இருக்கும் வரை சாய் அவரது லீலைகளை செய்து கொண்டே இருப்பார். பாபா ஸ்தூல தேகத்தில் இருக்கும்போது, அதாவது அக்டோபர் மாதம் 15ஆவது தேதி 1918ஆவது வருஷம், அதுக்கு முன்பு நடந்த இந்த ஒரு லீலை இப்போ உங்க முன்னாடி நான் உங்களோட நீங்க ரசிக்கிறதுக்காக உங்ககிட்ட பிரசன்ட் பண்றேன். சிதம்பரம் கேஷவ் காட்கில் அப்படின்றவர் பாபாவின் ரொம்ப சிறந்த பக்தர்களில் ஒருவர் ஆவார். அவர் அரசாங்க பணியில் இருந்தார். அகமது நகர் அப்படிங்கிற அந்த ஊரோட கலெக்டருக்கு செக்ரட்டரியாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு அவர் வேலை செய்யும் அந்த ஊருக்கு பேர் சின்னர். அந்த சின்னர் அப்படிங்கிற ஊர் ஷிரடிக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தது. செக்ரட்டரியாக பணிபுரிந்து அதுக்கப்புறம் அவர் இந்த சின்னருங்கிற ஊருக்கு மாம்பலத்தாரா ப்ரமோஷன்ல வந்தாரு. ஷிரடிக்கு ரொம்ப அருகாமையில் இருந்ததுனால அடிக்கடி அவர் போய் பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பாபா கிட்ட அவர் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதுதான் அவரோட ஒரு ரெகுலர் ரொட்டீனா இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அவருக்கு வேலை பணி மாற்றம் செய்யப்பட்டது. வேறு இடத்துக்கு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் உத்தியோகத்துல இது ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 5 வருஷத்துக்கு ஒரு தடவையோ திடீர்னு எங்க வேணாலும் போஸ்டிங் பண்ணிடுவாங்க. இவருக்கு ரொம்ப தூரத்துல, ஷிரடியிலேருந்து வெகு தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ரொம்ப மனசு அவருக்கு உடைஞ்சு போச்சு. அவரால் இதை தாங்கவே முடியல. எப்படி பாபாவை பார்க்காம நம்ம இருக்க முடியும் அப்படின்னு அவர் மனசுல ரொம்ப மனதளவுல பாதிக்கப்பட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. போறதுக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்கறதுக்கான டைம் கூட நம்ம கிட்ட இல்லையே, நம்மளை உடனடியாக அந்த ஜாப்ல போய் ஜாயின் பண்ண சொல்லி உத்தரவு வந்திருக்கே, அதை நம்ம மீள முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. அந்த மன உடைச்சலின் காரணமாக அவருக்கு எந்த வேலையிலுமே ஒரு பிடிப்பே இல்லாம இருந்தது. அவர் கோப்பர்காவ்ல இருந்து பயணம் தொடங்கணும். கோப்பர்காவ்ல இருந்து ஒரு ட்ரெயின் எடுத்துக்கணும். அந்த ட்ரெயின்ல கூட அவர் ஏறி உட்கார்ந்தாரு. ஆனா அவர் கவனம், அவர் மனசு முழுக்க பாபா மீதுதான் இருந்தது. பாபா கிட்ட சொல்லாம, பாபாவை பார்க்காம நம்ம கிளம்புவோமே அப்படின்னு அந்த வருத்தம். அந்த வருத்தத்திலேயே என்ன ஆச்சு, அவர் எங்க உட்காரணுமோ அந்த சீட்ல போய் உட்காந்துட்டாரு. கோப்பர்காவ்ல இருந்து அந்த ட்ரெயின் கூட தொடங்கிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஜன்னல் எல்லாம் திறந்திருந்தது இல்லையா, அந்த திறந்த ஜன்னலுக்குள்ளேந்து வெளியிலேந்து இந்த ஜன்னலுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கவர் இவர் மடியில விழுந்தது. இவருக்கு திடீர்னு மடியில அந்த கவரை பார்த்தோன்னு அக்கம் பக்கத்துல எப்படி பாக்குறாரு, யாராவது தவறி விட்டாங்களான்னு பார்த்தா யாருமே அதை கவனிக்கவே இல்லை. இவர் மடியில மட்டும் விழுந்தது. அந்த ரொம்ப கவனமா அந்த கவரை பிரிச்சு எடுத்து பார்த்தாருன்னா அது நம்ம துனியோட உதி. அவரோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் அவர் விட்டாரு. அப்ப அவர் மனசுக்குள்ள நினைச்சாரு, கண்டிப்பாக இது பாபாவோட செயல்தான். பாபா தான் எனக்கு இந்த உதி பொட்டலம் மூலமா எனக்கு ஆசீர்வாதங்களை அனுப்பிச்சிருக்காரு. பாபாவை பார்க்க முடியலங்கிற வருத்தம் இனிமே எனக்கு இல்லை. அவரே எனக்கு இது மனசார பிளஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாரு அப்படின்னு இந்த அருளாசை பாபாவோடது எனக்கு இந்த உதி பாக்கெட்டோட எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்னு அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். பல நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு முறை ஷிரடிக்கு வரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சது. வந்த உடனே அவர் போய் பாபாவை தரிசனம் பண்ண அங்க பாபா கிட்ட துவாரகா மைக்கு போயிட்டார். காட்கில், அதாவது சிதம்பர காட்கில் ஆச்சரியப்படும் அளவில் பாபா என்ன கேட்டாருன்னா, என்ன சொன்னாருன்னு தெரியுமா? என்னை பார்க்க உன்னால் வர முடியவில்லை என்று வருத்தப்பட்டாய் அல்லவா, நான் அதனால்தான் உனக்கு உதி அனுப்பிச்சு வைத்தேன் அப்படின்னு பாபா சொன்னார். இது கேட்ட சிதம்பரம் காட்கிலுக்கு ஆனந்தம் ஒரு பக்கம், மனசுல அவ்வளோ ஒரு குதூகலம், பாபா மீது பக்தி, மரியாதை, ஸ்ரத்தா எல்லாமே பல மடங்கு கூடி போய் அன்பு அப்படி
அவர் மனசுல வந்து பாபா மீது வந்தது, என்ன கருணை உள்ளம் படைத்தவர், பார்க்க முடியலன்னு மனசுல நாங்க வருத்தப்பட்டது இங்க புரிஞ்சுண்டு நான் வந்து அவரை பார்க்கலன்றதுக்காக அந்த வருத்தம் நான் வச்சுக்க கூடாது, புது வேலையில சேர போறேன், ஆசீர்வாதம் வேணும் எனக்குன்றது நல்லா உணர்ந்த அவர் உதிய வந்து காத்தோட்டமா எனக்கு வந்து ஒரு பாக்கெட்ல போட்டு எனக்கு என் மடியில வந்து விழற அளவுக்கு செய்தாரு. இந்த லீலைக்கு நான் வந்து எந்த அளவுல வந்து திருப்பி வந்து நான் அவருக்கு ஒரு பக்தியை செலுத்தி இதை நான் அந்த நன்றி கடனை எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு அவர் மனசுல வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு. அப்ப பாபா கேட்டார், அது நீ பத்திரமா வச்சுட்டு இருக்கியா, என்ன பண்ண அந்த பாக்கெட்டை வச்சுன்றத, நான் தான் உனக்கு அமிச்சேன் அப்படிங்கிற போது காட்கில் சொல்றாரு, அது என் உயிருக்கு மேலாக அதை வந்து நான் மதிச்சு ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன் பாபா அப்படின்னு. கழுத்துல வந்து ஒரு கயிறு கட்டி இருக்கும், அந்த கயிற்றுல வந்து அந்த கயிற்றுல வந்து தாய்த்து ஒண்ணு இருக்கும். அப்ப காட்டுறாரு சிதம்பரம் காட்கில் பாபா கிட்ட, இந்த தாயத்துக்குள்ள நீங்க அமுச்சு வச்ச அந்த பொட்டலம், அந்த பிளாஸ்டிக் கவர்ல அந்த உதிய வந்து இதுக்குள்ள போட்டு என் கழுத்தோட என் மார்போட என் உயிரோட நான் வந்து அதை இணைச்சி வச்சிருக்கேன். அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உபகாரம்னு சொல்லக்கூடாது, என்னோட நன்றியை வந்து நான் உங்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரே ஒரு வகை அப்படின்னு சொல்லி ஆனந்தமா அவர் வந்து இந்த விஷயத்த எல்லார்கிட்ட பகிர்றாரு. அந்த துவாரகாமாயில உட்கார்ந்தவங்க கிட்ட எல்லாம் எல்லா விதமான நம்ம எல்லாருக்கும் பாத்தீங்கன்னாக்கா எப்ப பாரு எவ்வளவு பக்தி பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் சரிவோம், நம்ம கொஞ்சம் பாபா இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், நம்மள கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருக்கலாம் அப்படின்னு. அதனால நான் என்ன உங்க எல்லார்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் அப்படின்னா, எந்த விதமான சந்தேகங்களும் உங்களுக்கு பாபா மீது இருக்கவே கூடாது, இருக்கவும் வேண்டாம். ஏன்னா சதா சர்வகாலம் பக்தர்கள் பத்தி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் இந்த 14 உலகங்களில் இருக்காருன்னா அவர் வந்து நம்ம சாய் மட்டுமே. அதனால நம்ம மனசார அவருக்கு வந்து நன்றியை சொல்லி அவர்கிட்ட சரணடைஞ்சோம்னா நமக்கு என்ன தேவையோ அது தானா தேடி வரும். ஓம் சாய்ராம்.